வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு உள்ளக பொறிமுறையின் ஊடாகவே தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகு யாழ்ப்பாணத்தில் மீட்பு. வடக்கு கல்வி அமைச்சின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் ஆசிரியர்கள் போராட்டம். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் சில உறுப்பினர்கள் வெளிநடப்பு. ஹோலிரோட் ஈஸ்ட் தோட்ட 9ஆம் இலக்க லயன் குடியிருப்பில் தீ விபத்து. தொடர்வது முதன்மை செய்தி. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு உள்ளக பொறிமுறையின் ஊடாகவே தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வு உள்ளக பொறிமுறையின் ஊடாகவே வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். In accordance with the resolution 57/1, the United Nations High Commissioner for Human Rights issued the report on the situation of human rights in Sri Lanka A/HRC/60/21, Annexure A. மனித உரிமைகள் கவுன்சிலின் 60வது அமர்வில் இலங்கை தொடர்பான கலந்துரையாடலில் வெளிவிவகார அமைச்சர் அரசின் நிலைப்பாட்டையும் முன்னேற்றத்தையும் எதிர்கால திட்டத்தையும் விளக்கினார். மனித உரிமைகள் கவுன்சிலின் 60வது அமர்வில் நடந்த கலந்துரையாடலில் இலங்கை அரசாங்கம் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட நேர்மறை முன்னேற்றங்களும் சில சிக்கலான பிரச்சினைகளும் 2 உள்ளதாக ஏற்றுக்கொண்டது. உயர்ஸ்தானிகர் இலங்கையில் மாற்றத்திற்கான வாய்ப்பை சுட்டிக்காட்டிய போது அரசாங்கம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து இலங்கையர்களின் உரிமைகளையும் நலன்களையும் மேம்படுத்துவதற்கு தேசிய செயல்முறைகள் வழியாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியது. இவ்வாறு இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு முயற்சிகள் தேசிய முயற்சிகளுக்கு தடையாகவும் தேவையற்ற வகையில் சமூகங்களை பிரிக்கும் காரணியாகவும் இருக்கும் என குறிப்பிட்டது. எனவே சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகள் மற்றும் முடிவுகளுக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. சர்வதேச தலையீட்டுக்கான பரிந்துரைகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒப்புதல் அளிக்கவில்லை. வெளிநாட்டு நடவடிக்கைகள் நாட்டில் பிரிவினையை அதிகரிக்கும் என்பதால் முழுமையாக உள்ளக பொறிமுறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுகின்றது. இந்த நோக்கத்தில் நிதி, மனிதவளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தி உள்நாட்டு நிறுவனங்களின் சுயாதீனத்தை காக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதி வளங்களை வலுப்படுத்த சுயாதீன பொது புலனாய்வாளர் அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கு முடிவெடுத்துள்ளது. இந்த அலுவலகம் தொடர்பான ஆலோசனைகளை 2024 மே மாதத்தில் அமைச்சரவை நியமித்த குழு மேற்கொண்டு வருகின்றது. அமைச்சரவை 2025 ஆகஸ்ட் 4ஆம் தேதி நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை உள்ளடக்கி விரிவுபடுத்த முடிவு செய்தது. மேலும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை நிறுவும் செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் சர்வதேச சமூகத்துடன் தொழில்நுட்ப உதவி மற்றும் திறன் மேம்படுத்துவதற்கான இணைந்த செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வர தயாராக உள்ளது. Especially for capacity building and to obtain technical assistance on mutually agreed areas. போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை எனவும் போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்ற கும்பல்களின் நிதிப்பலம் என்பன பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு, அரச பொறிமுறை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கூட வீழ்ச்சியடைய செய்து நாட்டையும் சமூகத்தையும் அளித்து வருகின்றது. தற்போதைய அரசாங்கம் இந்த அச்சுறுத்தலுக்கு இனிமேலும் இடமளிப்பதில்லை என முடிவு செய்துள்ளதுடன் இதற்காக அனைவரின் பங்களிப்பையும் எதிர்பார்க்கின்றது. கடந்த காலங்களில் அரசியல் நிழலின் சுதந்திரமான அனர்த்த குற்றங்கள்
தற்பொழுது நாட்டையும் சமூகத்தையும் கடுமையாக ஆக்கிரமித்துள்ளன. அதற்கு போலீஸ், சுங்கம், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மற்றும் குடியுறவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவை பாராட்டுகின்றேன். மீண்டும் இவ்வாறான நிலைமை ஏற்படாதவாறு எதிர்கால சந்ததியினருக்காக இந்த தேசிய பேரழிவை தோற்கடிப்பதற்கு அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள மறுக்க முடியாத பொறுப்பை ஏற்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற உள்ளது. இந்த கலந்துரையாடலில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோருடன் அரசு மற்றும் தனியார் இலத்தினரியல் மற்றும் அச்சு ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள், பொழுதுபோக்கு துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சீரற்ற காலநிலையால் 16 மாவட்டங்களில் 20,247 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக 16 மாவட்டங்களில் 106 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 20,247 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இரத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 16 மாவட்டங்களில் 106 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 20,247 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடும்பங்கள் ரீதியாக பார்க்கும்போது 4,959 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 4 பேர் இதனால் உயிரிழந்துள்ளனர். மழை வீழ்ச்சி தற்போது குறைந்துள்ள போதிலும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை பல மாவட்டங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இடிமின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் கிடைத்தவுடன் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கைகளுக்கு அமைவாக இன்றைய தினமும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டன. எனவே இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்கவும் போலீஸ், இராணுவத்தினரின் உதவிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். பொதுமக்கள் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் 24 மணித்தியாலமும் செயற்பாட்டில் உள்ள 117 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொண்டு அறிவிக்க முடியும். இயற்கை அனர்த்தங்களால் யாரேனும் பாதிக்கப்பட்டு அதற்காக நட்டஈடு கோர விரும்பினால் அருகிலுள்ள கிராம சேவகர் அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் இருவர் இருக்கின்றனர். அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவ்வாறும் இல்லை என்றால் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவை தொடர்பு கொள்ள முடியும். பதினொரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 11 மாவட்டங்களுக்கு முன்னதாக விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த சேனாதிரை இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையுடன் கூடிய காலநிலையின் காரணமாக காலி மாவட்டத்தின் பத்தேகம, எல்பிட்டிய மற்றும் நாகொட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் வளல்லாவிட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும், கண்டி மாவட்டத்தின் யட்டினுவர மற்றும் உடதும்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கேகாலை மாவட்டத்தின் யட்டியந்தொட்ட, மாவனல்ல, அரநாயக்க, கேகாலை, ரம்புக்கன மற்றும் தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், இரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலியகொட, கலவான மற்றும் இரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கொழும்பு, பதுளை மற்றும் காலி மாவட்டங்களின் 2 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தரை, நுவரலியா, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் மண்மேடு சரிவு மற்றும் கற்பாறைகள் உருண்டு விழும் அபாயங்கள் நிலவுவதால் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனர்த்த நிலைமைகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். එම ස්ථානවල ඉවත් වෙලා ආරක්ෂිත ස්ථානයක තමන්ගේ කටයුතු කරන ලෙස ඉල්ලා සිටිනවා.
யாழிலிருந்து இஷாரா தப்பிச் சென்ற படகு கைப்பற்றப்பட்டது. கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சமந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரை பகுதியில் இருந்தே குறித்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த படகு இஷாரா இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய ஏ ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான 400 குதிரைத்திறன் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்ட படகு என தெரிய வந்துள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இஷாரா சபந்தி தப்பிச் செல்வதற்கு உதவியதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் பிரதிவாதி சட்டத்திறனிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமா ஆராய்ந்தார். இதன்படி அவர்கள் இருவரையும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிளிநொச்சியில் ஆசிரியர்களால் போராட்டம் நடத்தப்பட்டது. வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றத்தில் கிளிநொச்சி ஆசிரியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இன்று கிளிநொச்சியில் போராட்டம் நடத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று பிற்பகல் 2 மணி முதல் 2:30 மணி வரை போராட்டம் இடம்பெற்றது. இதில் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர். போர் நிறைவடைந்து 10-15 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் போக்குவரத்து வசதிகள் சீர் செய்யப்படாத பல பிரதேசங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் புவிசார் நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல், ஆசிரியர்களுடைய கடந்த கால வரலாறுகளையும் ஆசிரியர்கள் குடும்ப பின்னணிகளையும் புரிந்து கொள்ளாமல், அதனை விட மிக முக்கியமான விடயம், கிளிநொச்சி மாவட்டத்திலே பல பாடசாலைகளில் இன்னும் நிரப்பப்படாத வெற்றிடங்கள் இருக்கின்றது. அந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் எங்களுடைய ஆசிரியர்களை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்வதென்பது இந்த மாவட்டத்துடைய கல்வியை மேலும் பின்னோக்கி தள்ளுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அண்மையில் நேற்று முன்தினம் கூட எங்களுடைய நாட்டுடைய பிரதமர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். இலங்கை நாட்டிலே 36,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வெற்றிடம் இருக்கின்றது. வடமாகாணத்தில் 3000 வெற்றிடங்கள் இருப்பதாக அவர் புள்ளிவிவரத்திலே சொல்லியிருக்கின்றார். நாங்கள் கேட்கின்றோம், இந்த வெற்றிடங்களை நிரப்புங்கள். முதலில் இந்த வெற்றிடங்களை வெற்றிடங்களாக வைத்துக் கொண்டு இந்த ஆசிரியர்களை முன்னுக்கு பின்னுக்கு தள்ளி எங்களுடைய ஆசிரியர்களை நெருக்கடிகளுக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். 1000 ஆசிரியருக்கு மேலாக கிளிநொச்சி மாவட்டத்தில் செயல்படுகின்றார்கள் என்றால் 82 பேரை மாத்திரம் எடுத்திருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்திலே போட்டால் அவர்களிடம் பதில் இல்லை. இது போன்ற மோசடியான இடமாற்றங்களை தான் இவர்கள் செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய மாவட்டத்துக்கு எங்கிருந்தும் பாரதை நாங்கள் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வடக்கு மாகாணத்திற்கான ஒரு முறைப்பாட்டை நீதிமன்றத்திலே இலங்கை ஆசிரியர் சங்கம் போட்டிருக்கின்றார்கள். அது நிச்சயம் எங்களுடைய இந்த ஆசிரியர் குழாமுக்கு ஒரு திருப்தி அளிக்கும் என்பதை, இந்த அதிகாரிகளுக்கு ஒரு தக்க பாடமாக இருக்கும் என்பதனை இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். இருந்தும் இடைக்கால தடை உத்தரவு நீதிமன்றத்தினால் முதல் கட்டமாக வரும் என்று எண்ணுகின்றோம். அதே போன்று எங்களுடைய ஆசிரியர்களுக்கான இடமாற்றம் நீதிமன்றத்தால் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கிறோம். அந்த வகையிலே இந்த அரசியல் தலையீட்டினாலும், அதாவது எந்தவித சரியான தீர்மானங்களையும் எடுக்காமல் வடமாகாண கல்வி அமைச்சு இந்த இடமாற்றத்தை செய்திருக்கின்றது. இதனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே 80க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டம் போர்க்காலத்திலே கல்வி சிதைவடைந்ததாக இருந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தின் கல்வியை தற்போதுதான் ஓரளவு நல்ல நிலையிலே வருகின்ற போது அந்த மாவட்டத்தின் கல்வியை சிதைப்பதற்கு திட்டமிட்டு வடமாகாண கல்வி புலத்தில் உள்ள அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலையீடுகளின் ஊடாக, இந்த இடமாற்றத்தின் ஊடாக பாடசாலை கல்வியை முற்றாக சிதைக்கின்ற நிலை ஏற்படும். இலங்கையிலே எந்த ஒரு மாகாணத்திலும் இல்லாத ஒரு இடமாற்ற கொள்கையை இவர்கள் வகுத்து, அதாவது நிரந்தர ஆசிரியர்களை வேறு இடங்களுக்கு மாற்றி அந்த இடங்களை நிரப்புவதற்கு தீர்மானித்திருப்பது எந்த வகையிலும் இலங்கையில் நடைமுறையில் உள்ள இடமாற்ற கொள்கைக்கு முரணாகவே அமைந்திருக்கின்றது. ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்பது, அதாவது எந்த இடத்திலே மேலதிக ஆசிரியர் இருக்கிறார்களோ அவர்களை
தேவையான இடங்களுக்கு இடமாற்றுவது ஒரு செயற்பாடாகும். அதனை வேறு விதமாக வடமாகாண கல்வி அமைச்சு செய்திருப்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதற்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் சகல வழிகளிலும் இதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் லொசனன் தெரிவித்துள்ளார். மன்னார் நகரசபை பிரிவில் அமைக்கப்படும் காற்றாலை திட்டத்திற்கு மன்னார் நகரசபையினால் வழங்கப்படும் குடிபுகு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளப்படாத நிலையில் நகரசபை கட்டளை சட்டத்திற்கு அமைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் லொசனன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னார் நகரசபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அதில் முக்கியமான விடயமாக காற்றாலை மின்சாரத்துக்கு யூடிஏ அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த அனுமதியிலே எங்களுக்கான எந்த விதமான வகைபாகமும் இல்லை. அதில் நகர சபைக்கான வகைபாகம் எதுவுமே இல்லை. அதாவது எங்களது ஆலோசனை பெறப்படவில்லை, எங்களது அனுமதி பெறப்படவில்லை. உண்மையிலேயே யூடிஏ அனுமதியை கொடுத்திருக்கிறது. நான் சொல்லியிருக்கிறேன், சிஓசி இல்லாமல் எந்த விதமான காற்றாலையை மின்சாரத்தை உற்பத்தி செய்து வியாபாரம் பண்ணுவதோ அல்லது அவர்கள் கட்டியிருக்கிற கட்டிடங்களை பாய்ப்பதோ முற்றாக தடை செய்யப்பட வேண்டும். எந்த சட்டத்தின் ஊடாக இந்த குடிபுக சான்றிதழ் இல்லை என்று சொல்லலாம், நான் தடை பண்ணுவதற்கான அதிகாரம் என்னோட நகரசபையிடம் 1939ஆம் ஆண்டு சட்டம் 255வது பிரிவு 118 119 படி மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற கட்டிடங்கள், வீதிகள், மதில்கள் போன்றவற்றை அகற்றுவதற்குரிய அதிகாரம் நகரசபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே குடிபுக சான்றிதழ் அவர்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். குடிபுக சான்றிதழ் எடுக்கும் பொழுது அங்கே என்னென்ன வயலேஷன்கள் ஏற்பட்டிருக்கிறது, எந்த விதமான கட்டுப்பாடுகளை மீறி இருக்கிறார்கள் என்பதை நான் கண்டிப்பாக பரிசீலித்து பார்ப்பேன். அதில் வடிகால் அமைப்புக்கான நீரோட்டங்கள் தடைப்பட்டிருக்கின்றதா, தடை ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்பதை நான் அதை பார்ப்பேன். அதே போன்று மக்களுக்கு அபாயகரமாக அந்த காற்றாலை மின்சாரத்தின் அந்த டவர்ஸ் இயற்கை அனர்த்தங்களால் இடிந்து விழும் பொழுது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த எல்லை இருக்குமாக இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காற்றாலை மின்சார கோபுரம் அகற்றப்படும், நகரசபையின் சட்டத்தினூடாக அகற்றப்படும். எனவே அவர்களிடம் நான் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், குடிபுக சான்றிதழ் அவர்கள் பெறாமல் அவர்களது செயற்பாடை மன்னாரிலே அவர்கள் நடாத்த முடியாது. மன்னார் நகர எல்லைக்குள்ளே காற்றாலை மின்சாரம் இயங்க முடியாது என்பதை தெளிவாக நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குடிபுக சான்றிதழ் இல்லாமல் காற்றாலை மின்சாரமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும் சரி, யூடிஏயால் கொடுக்கப்பட்ட அனுமதி குடிபுக சான்றிதழ் இல்லைன்னு சொன்னால் நகரசபை அந்த அபிவிருத்தி திட்டத்தை முற்றாக தடை செய்யும் என்பதை இந்த ஊடகத்தின் ஊடாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முல்லைத்தீவு மாந்தைகளுக்கு பிரதேச சபையின் இன்றைய மாதாந்த அமர்வில் சில உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முல்லைத்தீவு மாந்தைகளுக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் ராசையா நளினி தலைமையில் இடம்பெற்ற போது ஆரம்பத்திலிருந்தே அமளி நிலவிய நிலையில் சபை உறுப்பினர்கள் சிலர் வெளிநடப்பு செய்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த உபதவிசாளர் சத்தியமூர்த்தி சத்தியவர்தன், செல்லையா அமிர்தலிங்கம், இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த வைரமுத்து ஜெயரூபன், சிவஞான சுந்தரம், நிக்சன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த நடராசா மஹிந்த நாயக்கர் வெளிநடப்பு செய்தனர். 13 உறுப்பினர்கள் உள்ள சபையில் இன்றைய அமர்வில் 10 உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்ற போதும் 5 பேர் வெளிநடப்பு செய்தமையினால் பெரும்பான்மையின்றி சபையை நடத்த முடியாது என தவிசாளர் அறிவித்து அமர்வை 15 நாட்களுக்கு பிற்போட்டார். வெளிநடப்பு செய்த உறுப்பினர்கள் கருத்து வெளியிடுகையில் இதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் சபை உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் திணைக்களங்களுக்கு அனுப்பப்படாததுடன் அவற்றை செயற்படுத்துவதிலும் தவிசாளர் அலட்சியம் காட்டி வருகின்றார் எனவும் அடுத்த 14 நாட்களுக்குள் முன்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அனுப்பினால் அடுத்த அமர்வில் கலந்து கொள்வோம் எனவும் தெரிவித்தனர். நாங்கள் இந்த மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய வந்த நாங்கள் கட்சி பேதமின்றி எல்லா கட்சியினரும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த மக்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய மாந்தகிழக்கு பிரதேசத்தினுடைய செயலாளர் உண்மையில் தன்னிச்சையாக செயற்பட்டு தவிசாளரையும் அவரோடு இணைத்து எந்த விதமான அபிவிருத்தி வேலைகளையும் செய்ய விடாமல் முடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது கட்டமாக நாங்கள் சபையில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் இன்று 3 மாதம் சபை கூட்டம் நடந்து இதுவரையிலே அந்த தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இது திட்டமிட்டு எங்களுடைய மாந்தகிழக்கு பிரதேச சபையினுடைய இந்த எங்களுக்கு ஒரு அவகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலையாக நான் இதை பார்க்கின்றேன். தமிழரசு கட்சியினுடைய தலைமைகளை நான் அன்பாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த மாந்தகிழக்கு பிரதேச சபை
உண்மையிலேயே பின்தங்கிய பிரதேசவை நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பது நாங்கள் அனைவரும் தமிழ் கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் எல்லோரும் ஓரணியாக நிற்கின்றோம். அப்போ அந்த இந்த தவிசாளர் தன்னிச்சையாக செயலாளர் சேர்ந்து செயற்படுகின்ற விடயத்தை இதில் கருத்தில் கொண்டு இதற்கான ஒரு தீர்வாக இதை நீங்கள் கருத்தில் எடுத்து செயற்பட வேண்டியல் பாடசாலை மாணவர்களோ மக்களோ போகலாமல் இருக்குது. அந்த வீதியுடைய புனரமைப்பு செய்ய முடியாமல் இருக்கிறோம். மற்றது வீதி விளக்குகள் மற்ற அபிவிருத்தி என்று சொல்லி இடையூறாக இருக்கிறது. எங்கள் சபையால் செய்ய முடியாமல் இதுக்கு இடையூறு உத்தியோகத்தரோ இல்லாட்டிக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்களை நம்பி வாக்களித்த அந்த மக்களுக்கு நாங்கள் ஒரு அபிவிருத்தியை செய்யணும் என்று தான் எங்களுடைய நோக்கம். ஆனபடியாக எங்களுடைய மக்களுடைய தாகங்கள் எங்களுடைய மக்களுடைய வலி வேதனைகள் இன்னும் தீர இல்லை. ஆனபடியாக நாங்கள் அபிவிருத்தி செய்யணும் என்று தான் நாங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த மாந்தளக்கு பிரதேச அபிவிருத்தி செய்யணும் அந்த இதில் ஈடுபடணும் என்று தான் நாங்கள் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம். ஆனபடியாக நாங்கள் அபிவிருத்தி செய்யணும் தான் எங்களுடைய இலக்கு. நாங்கள் இந்த கூட்டத்துக்கு சபை தொடங்கின காலத்திலேருந்து எடுத்த தீர்மானங்கள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் மத்தியில் நாங்கள் வெளிக்கிட முடியாமல் இருக்கிறோம். மழை பெய்த பாடசாலையில் இருந்து அதிபரால் இன்றைக்கு விரைக்குள்ள கூட கேட்கணும். இந்த தண்ணி வழிஞ்சோடி இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வருது, அந்த தண்ணி அகற்றுறதுக்கு பேசுவார் முடிவெடுக்கணும் செய்யுங்கன்னு சொல்லி வட்டார உறுப்பினர் தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் வேகமானதாய் தீர்மானப்படுத்த சில காரியங்கள் கூட இதுவரை நிறைவேறும். மற்றொரு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற நாங்கள் மக்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்க முடியாது. தமிழரசு கட்சி நீங்கள் உங்களுக்கு தலைவர் வேணுமென்று தெரிவு செய்தீங்க. நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான ஒரு தலைவரை எங்களுக்கு தெரிவு செய்து தாங்கோ. இந்த தவிசாளர்களோடு சேர்ந்து எங்களுக்கு சபை கொண்டு நடத்த முடியாமல் கிடக்கு. நாங்கள் ஒத்துழைக்கிறோம். நாங்கள் 5 கட்சி இந்த இதுக்கு சபையில் இருக்கிறோம். 5 கட்சியுமே ஒற்றுமையாய் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியாதால நாங்கள் சரியான முறையில் மக்களுக்கு வேலை செய்ய முடியாமல் இருக்குது. இது ஒருக்கா சரியாக சீர்சை செய்யும்படி தமிழரசு கட்சியையும் எங்களுடைய கௌரவ ஆளுநரையும் கேட்டுக்கொள்கிறோம். செயலாளர் தலைவர் இவர்கள் தன்னிச்சையாகத்தான் நடைபெறுகிறது. இங்கே வெளி வேலைகள் எதுவுமே நடைபெறவில்லை. மழை காலம் துவங்கியிருக்கு. மக்கள் போட்டிலே நாங்கள் வந்த நாங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அப்படியான நிலைமையில வியல் இல்லை. ஆனால் எந்த வேலையுமே நடைபெறதில்லை. தீர்மானங்கள் போடப்படுறது எந்த திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட இதுகளுமோ ஒன்றுமே அனுப்பப்படவில்லை. அனுப்பப்பட்டிருந்து பதிலேதும் இருக்கான்னு கேட்டால் இல்லை அனுப்பவில்லை. இனி செய்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலும் இனி செய்கிறோம்னு சொல்லினோம். ஆனால் ஒன்றுமே நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இது ஒரு நல்ல நிலைமைக்கு சீர் செய்து தருமாறு கௌரவ ஆளுநர் அவர்களையும் முல்லை மாவட்ட ஏசி அவர்களையும் கேட்டுக்கொண்டு இந்த சபையை நல்ல நிலைமையில கொண்டு வரும். ஆனால் கட்சி வேறுபாடு என்று நாங்கள் நல்ல முறையில் இயங்கி வருகின்றோம். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் வாகனேரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் வாகனேரி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் காயமடைந்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். கல்முனையிலிருந்து வந்த வேன் ஒன்றும் வெலிகந்த பகுதியிலிருந்து வந்த டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹாலிரோட் ஈஸ்ட் தோட்ட 9ஆம் இலக்க லயன் குடியிருப்பில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தலபாக்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹாலிரோட் ஈஸ்ட் தோட்டத்தில் 9ஆம் இலக்க லயன் தொடர் குடியிருப்பொன்றில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக குடியிருப்பொன்று பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது. இது தொடர்பாக தெரியவருவதாவது குறித்த 9ஆம் இலக்க லயன் தொடர் குடியிருப்பொன்றில் ஏற்பட்ட திடீர் தீயினால் ஒரு அறை மாத்திரம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. குடியிருப்பில் இருந்த சில உடுதுணைகள் மற்றும் சில பொருட்கள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளன. குடியிருப்பில் தீ பரவியதை அடுத்து அயலவர்களும் தோட்ட மக்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதனால் ஏனைய குடியிருப்புகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. சேதமடைந்த குடியிருப்பை திருத்தி தருவதற்கு தோட்ட நிர்வாகம் பொறுப்பேற்றுள்ளது. தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பை சேர்ந்த 5 பேர் தற்காலிகமாக அவர்களின் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு இவர்களுக்கான உலருணவுப் பொருட்களை அப்போதைக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் பிரபாகரன் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலையில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பகல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. காற்று காரணமாக பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படவில்லை. கடும் காற்று காரணமாக மூதூர், பெருகல், தோப்பூர், பாட்டாளிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி மின்சார தடை ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சப்ரகமுவ மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு படகுகள் வழங்கி வைக்கப்பட்டன.
சப்ரகமுவ மாகாணத்தில் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு மாகாணத்தின் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு படகுகளை வழங்குவதற்கு சப்ரகமுவ மாகாண சமூக சேவைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் படகுகளை வழங்கி வைக்கும் நிகழ்வு சப்ரகமுவ மாகாண ஆளுநர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதற்கமைய வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 8 படகுகள் வழங்கி வைக்கப்பட்டன. ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான பிரதேச செயலக பிரிவுகளில் வெள்ளப்பெருக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றன. இதற்கு தீர்வாக ட்ரைடேம் கொள்கை உட்பட பல வெள்ள கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அரசாங்கம் செயல்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் சப்ரகமுவ மாகாண முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார திசாநாயக்க, குருவிட்ட பிரதேச சபை தவிசாளர் விகசித புஷ்பகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டம் 425 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டம் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு இணங்க சுத்தமான இலங்கை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. 425 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி இத்திட்டம் தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த திட்டம் இலங்கை விமானப்படையின் நேரடி தொழிலாளர் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. இது தவிர கொழும்பு மாநகர சபை, இலங்கை மின்சார சபை, தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பிற தொடர்புடைய நிறுவனங்களின் பங்களிப்புடன் ஒத்துழைப்புடன் இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுகிறது. தேசிய பொறியியல் நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகளும் இதில் தன்னார்வமாக பங்கேற்கின்றன. இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதியமைச்சர் பிரதீப் தென் தமிழகத்தில் நெல்லையப்பர் ஆலயத்தில் வழிபாடுகளில் கலந்து கொண்டார். இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்தியாவின் தென் தமிழகத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பர் ஆலயத்தில் வழிபாடுகளில் கலந்து கொண்டார். இதன்போது நெல்லையப்பர் ஆலய நிர்வாகத்தினர் பிரதியமைச்சருக்கான சிறப்பு வரவேற்பு அளித்ததோடு வழிபாடுகளின் பின்னர் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பிலும் ஈடுபட்டார். வைத்தியர்களின் இடமாற்ற விடயத்தில் உரிய தீர்வு வழங்கப்படுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். வைத்தியர்களின் இடமாற்ற விடயத்தில் சிக்கல் நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வைத்தியர்களின் இடமாற்ற விடயத்தில் சிக்கல் நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். சுகாதார செயலாளர் ஜனவரி 4ஆம் தேதி வெளியிட்ட கடிதத்தின்படி அனைத்து வைத்தியர்களின் இடமாற்றங்கள் ஜனவரி 31ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2020 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளிலும் அதற்கு முன்பாகவும் நடைமுறைப்படுத்தப்படாத இடமாற்ற ஆணைகள் ரத்து செய்யப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இங்கு பிரச்சனை என்ன என்னவென்றால் சுகாதார அமைச்சின் செயலாளர் இந்த கடிதத்தை ஜனவரி 4ஆம் தேதி அனுப்பி குறிப்பிட்ட காலத்திற்குள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும், 2022ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படாத மாற்றங்களையும் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த மாற்ற ஆணைகள் நடைமுறைக்கு வரும்போது சில வைத்தியர்களின் மாற்ற ஆணைகள் மாலை 3:30 முதல் 4 மணியளவில் வழங்கப்படுகின்றன. ஆனால் அவர்கள் மறுநாள் காலை புதிய பணியிடத்தில் பணிக்கு சேர வேண்டும் எனப்படுகிறது. இது சில வைத்தியர்களுக்கு மட்டுமே நடைபெறுகிறது. இதனால் எங்கள் பகுதியில் பெரிய பிரச்சனை உருவாகியுள்ளது. சில வைத்தியர்களுக்கு மாற்றம் தேவையில்லை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர்களுக்கு மாற்று நியமனம் செய்யப்பட சிலர் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே இடத்தில் பணியாற்றி வருகின்றனர். இதனால் சில வைத்தியர்களுக்கு அநீதியாக இருக்கிறது. இத்தகைய சம்பவங்கள் திருகோணமலை மாவட்டத்திலும் நடைபெறுகின்றன. இதன் மூலம் சிலருக்கு சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகளும் வருகின்றன. நான் சுகாதார அமைச்சில் உண்மையான நிலையை தெரியவில்லை. எனவே தயவு செய்து இது குறித்து விசாரணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடமாற்றங்கள் குறித்து சரியான கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமெனில் அது எங்காவது ஒரு இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இது ஒரு சங்கிலி மாதிரி அல்லவா? ஒரே இடத்திலிருந்து விடப்படாவிட்டால் முழு சங்கிலியும் முறிவடையும். சில மருத்துவமனைகளில் இதனால் பிரச்சனைகள் உருவாகலாம். 2016, 2017 இடமாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படாத இடங்கள் உள்ளன. எனவே நிபுணர் வைத்தியர்களுக்கும் அந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் நான் கூறியது உடனடியாக எழும் சிரமங்களை புறக்கணித்து இந்த இடமாற்றங்களை ஆரம்பிக்க வேண்டும் என கூறினேன். இதனால் நாம் புதியவர்களை சரியான இடங்களில் நியமிக்க முடியும். ஒரே இடத்தில் 10-12 ஆண்டுகளாக இருப்பவர்கள் நீங்கள் கூறியபடி தொடர்ந்தால் அது மற்ற இடங்களுக்கு தடையாக மாறும். சிலர் பல காரணங்களை கூறி அங்கேயே தங்க வைக்க முயற்சிக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. annual transfers implement කරනකොට මේක සැලකිලි ප්‍රමාණයක් කරගන්න පුළුවන්කම ලැබෙන්නේ නැත්නම් අවුරුද්දෙන් අවුරුද්ද එකතු වෙනවා කර්මන්තතුමා
மாணவர்கள் மத்தியில் தொற்று அதிகரித்து வருகிறது. இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்சா A மற்றும் B தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி மழைக்காலங்களிலும் ஆண்டு இறுதியிலும் பருவகால தொற்றுநோய் மிகவும் தீவிரமாக இருக்கும் எனவும் குழந்தைகள் நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் மகேஷ விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இதனால் பகல் நேர பராமரிப்பு மையங்கள், பாலர் பாடசாலைகள் மற்றும் சிறுவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடும். பல சிறுவர்களுக்கு திடீர் காய்ச்சல், இருமல், தொண்டைவலி, மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வு ஏற்படுவதால் இந்த நோய் பல வடிவங்களில் தோன்றும். அத்துடன் சிலருக்கு சளி போன்ற அறிகுறிகள், காது தொற்று, மூச்சு திணறல்கள் ஏற்படலாம். சிறுவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு, நீரிழிவு ஏற்படலாம். மேலும் அரிதான சந்தர்ப்பங்களில் இன்ஃப்ளூயன்சா நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். அதே நேரத்தில் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நாட்பட்ட நோயாளிகள் உள்ள குழந்தைகள் நிமோனியா மற்றும் கடுமையான சுவாச சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கான அறிகுறிகளுக்காக உன்னிப்பாக கண்காணிப்பதுடன் கடினமான சுவாசம், தொடர்ச்சியான வாந்தி, பசியின்மை அல்லது அசாதாரண மயக்கம் உள்ளிட்ட கடுமையான நோயின் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினர் மற்றும் மரக்கரை சந்தை வியாபாரிகள் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினர் மற்றும் மரக்கரை சந்தை வியாபாரிகள் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகரின் மையப்பகுதியில் அமைந்திருந்த மரக்கரை சந்தையை மீன் சந்தை வீதியில் புதிதாக கட்டிடம் ஒன்றை நிர்மாணித்து அங்கு வியாபாரிகளை பருத்தித்துறை நகரசபை செயலாளர் தலைமையில் மாற்றம் செய்து வைக்கப்பட்டது. புதிய சந்தை கட்டடம் போதிய இடவசதிகள் இல்லை எனவும், போக்குவரத்து வசதிகள் குறைந்தவையாகவும், மழை நேரங்களில் வெள்ளம் தேங்கி நிற்பதாகவும், நகரிலிருந்து மரக்கரை சந்தை தூரம் என்பதால் பொதுமக்கள் சந்தையை நாடுவது குறைவு எனவும், இதன் காரணமாக தமது வியாபார நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்து மரக்கரை வியாபாரிகள் பல தடவை போராட்டம் நடத்தி நகரசபை தவிசாளர் உள்ளிட்டோரிடம் மகஜர் கையளித்திருந்தனர். வியாபாரிகளின் கோரிக்கைக்கு அமைய நகரசபை அமர்வின் போது நிபுணர் குழு உருவாக்கப்பட்டு ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் இதுவரை வியாபாரிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத விடத்து மரக்கரை வியாபாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பருத்தித்துறை நவீன சந்தை கட்டட தொகுதிக்கு முன்பாக இன்று காலை ஆரம்பமான கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது பங்கேற்ற வர்த்தகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து பெறப்பட்டு பேரணியாக புறப்பட்டு பருத்தித்துறை நகரசபையை சென்றடைந்து கோஷங்கள் எழுப்பி போராட்டம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல், டக்ளஸ் போல் மற்றும் செயலாளர் தாரணி கஜரூபன் ஆகியோரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. இதன்போது செயலாளர் வெளியே வர மறுத்த நிலையில் நகரசபை வாயிலில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டதுடன் மரக்கரை வியாபாரி ஒருவர் செயலாளர் வெளியே வந்து மக்களை சந்திக்காவிட்டால் தீக்குளிக்கப் போவதாக தெரிவித்தார். இதையடுத்து செயலாளர் வெளியே வந்து தவிசாளருடன் இணைந்து மகஜரை பெற்றுக் கொண்டார். இக்கவனஈர்ப்பு போராட்டத்தில் வர்த்தகர்கள், பருத்தித்துறை நகர முக்குச்சக்கர வண்டி சேவை சங்கத்தினர், மரக்கரை வியாபாரிகள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர். இதேவேளை மரக்கரை வியாபாரிகள் புதிய மரக்கரை சந்தை தமக்கு திருப்திகரமாக இருப்பதாக தெரிவித்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதையும் அவதானிக்க முடிந்தது. நமது நவீன சந்தை கட்டிட தொகுதியில் கீழ்ப்பகுதியினை எமது மரக்கரை சந்தையினை அமைத்து தருமாறு நகரசபையிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்குமாறு இங்கே கேட்டுள்ளோம் செயலாளரிடம். அதை வெகு சீக்கிரத்தில் நமக்கு அமைத்து தருமாறு அவர்கள் உறுதிமொழி கூறியுள்ளார்கள். எங்களோட பருத்தித்துறை நகருக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு இன்றைக்கு எங்களுக்கு முச்சவண்டி சங்கம், மரக்கரை வியாபாரிகள் ஆதரவு தந்திருக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே அனைவருமே தொடர்ச்சியான இதை ஒரு இன்றைக்கு போராட்டமாக தொடங்கியிருக்கோம். அன்றைக்கு வேல்ட அன்பான முறையில் கடிதம் மூலமாகவோ பேச்சுவார்த்தை மூலமாகவோ தொடர்ச்சியாக நாங்கள் இதில் இவளோட இது சம்மந்தப்பட்டதை கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் வரையில்லை. கடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. என்னென்னா, நான் வர்த்தக சங்க ரீதியாக அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தேன். இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களால் சந்தை அதுதான் பொருத்தமான இடம், நான் அங்கே வந்து பார்வையிட்டேன், அதுதான் பொருத்தமான இடம், அங்கே தான் இருக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் தண்ணி நிற்பதாக இருந்தால் வடிகால் ஒன்று அமைத்து கொடுங்கள் என்று கூறினார். இந்த சந்தை கட்டிட தொகுதி நவீன சந்தை கட்டிட தொகுதி, அந்த கட்டிட தொகுதியில் மொத்தம் 72 கடை கிட்டத்தட்ட இருக்கின்றது. 72 கடையில் பார்த்தீங்கன்னா 36 கடை மாத்திரமே அதில் திறந்து வியாபார நிலையில் உள்ளது. மற்ற எல்லாமே ஸ்டோராகத்தான் பாவிக்கின்றார்கள். ஏன் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், சந்தை சரியான அமைவிடம் சந்தையில் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் 72 கடையில் 36 கடைகள் மாத்திரமே திறந்து வியாபாரம் நடக்க மேற்கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை, சந்தை பருத்தித்துறை நகரில் வரணும். மேலே வருதோ கீழே வருதோ இல்லை, பருத்தித்துறை நகரில் சந்தை வரணும். கட்டாயமாக சாதகமாக இதை நாங்கள் பரிசீலிப்போம்.
மூன்றாவது அமர்விலே இது நிறைவேற்றி இருக்கிறோம். மரக்கறி மார்க்கெட் வந்து கீழ்த்தளத்தில் கொண்டு வரதுக்குரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் வாரங்களில் அது முழுமையாக எனக்கு கிடைக்கப்பெறும். அதன் பின்பு கட்டாயமாக உங்களோட கோரிக்கையை சாதகமாக பரிசீலிப்போம் என்ற இந்நேரத்தில் குறிக்கொள்ள விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மரக்கரை சந்தையை பார்வையிட்டு வியாபாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பருத்தித்துறை மரக்கரை வியாபாரிகள் வர்த்தக சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து குறித்த சந்தைக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வியாபாரிகள் தமது பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். இதன்போது நிலைமைகளை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதுகுறித்து கலந்தாலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டார். இந்த சந்தை யாரிடம் அனுமதியை பெற்று கட்டியதென்று ஆராய்வதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேல் முடிந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே நேரம் இந்த சந்தை கட்டும்போது இங்கே இருக்கிற சந்தையில் வியாபாரம் செய்பவருடன் உங்களுக்கு இவ்வாறான சந்தை வருகிறது என்று கலந்தாலோசித்து அவர்களின் விருப்பத்துடன் இவ்வாறான சந்தைகளை கட்டியிருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வராது. மரக்கறி வியாபாரிகளுடன் கலந்தாலோசித்து ஒவ்வொரு திட்டங்களும் செய்யும் போது மக்களுக்கிடையில் இவ்வாறான பிரச்சனை வராது. அதனால் எதிர்வருங்காலத்தில் இவ்வாறு சந்தை கட்ட போகிறோம், உங்களுக்கு ஓகே வர்றதுக்கு ஏனென்றா கீழே இருந்தால் நல்லது தான் உண்மையாகவே. அதற்காக பேருந்து வசதிகளை செய்வதற்கான மாற்றேற்பாடுகளை செய்து இந்த பகுதியால் பேருந்து வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான இந்த வீதிகளை அகழித்து இந்த சந்தையை உண்மையாக இந்த இடத்தை ஒரு சிட்டியாக டவுனாக மாற்றுவதற்கான நடவடிக்கையுடன் இதை ஏற்றிருந்தால் அவர்கள் இதை ஏற்றிருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு வியாபாரம் வந்தால் வருமானம் வந்தால் வேறு போக விரும்ப மாட்டேன் தானே. வருமானத்தை வரக்கூடிய வகையில் அந்த நகர அபிவிருத்திகளை வடிவமைக்காதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் வருகிறது. எதிர்வருங்காலத்தில் இந்த இடத்தை உண்மையாகவே நான் நினைக்கிறேன், இந்த இடத்தையும் ஒரு நகரமாக மாற்றி ஒரு பேருந்துகள் வரக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றும் போது இது இதைவிட இவர்கள் விருப்பத்துடன் இங்கே இருப்பார் என்று நம்புகிறேன். கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டு பெருவிழா இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் கிளிநொச்சி மாவட்ட செயலகமும் கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டு பேரவையும் இணைந்து நடத்தும் கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டு பெருவிழா இரணைமடு நெலும் பிஎஸ் மண்டபத்தில் இடம்பெற்றது. அரசாங்க அதிபரும் மாவட்ட பண்பாட்டு பேரவை தலைவருமான எஸ் முரளிதரன் தலைமையில் பாரம்பரிய கலை கலாச்சார பண்பாட்டு ஊர்வலத்துடன் ஆரம்பமான பண்பாட்டு பெருவிழாவில் பிரதம விருந்தினர்களாக கடற்தொழில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பிரதிபலிப்பாளர் நிதர்ஷன் மற்றும் கிளிநொச்சி முன்னாள் வலயக்கல்வி பணிப்பாளர் க முருகவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினர்களாக கரைச்சி பிரதேச கலாச்சார பேரவை உறுப்பினர் கலைக்கிளி வேலுப்பிள்ளை சவுந்தரராசா, பூநகரி பிரதேச கலாச்சார பேரவை உறுப்பினர் கலாபூஷணம் சண்முகம், ரத்னேஸ்வரன், கண்டாவளை பிரதேச கலாச்சார பேரவை உறுப்பினர் கலைக்கிளி மயில்வாகனம் வேலாயுத பிள்ளை, பச்சிலைப்பள்ளி பிரதேச கலாச்சார பேரவை உறுப்பினர் கலாபூஷணம் க ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கலாச்சார பேரவையினர் மற்றும் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள், சான்றிதழ் வழங்கல் மற்றும் பரிசல் வழங்கல் நிகழ்வுகளுடன் கலைக்கிளி மற்றும் இளங்கலைஞர் விருது வழங்கி கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் மாவட்ட இணையதள அறிமுகம் முதலான பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் சிறுதொழில் முயற்சியாளர்களின் விற்பனை கண்காட்சி இன்று நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிறுதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் சிவானந்தா தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் விற்பனை கண்காட்சி இன்று நடத்தப்பட்டது. மாவட்ட செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் ஏற்பாட்டில் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்து உற்பத்தியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டது. மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் தலைமையில் இடம்பெற்ற கண்காட்சியில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் GS அருள்ராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு விற்பனை கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் மாவட்ட செயலக விவசாய பணிப்பாளர் MFA ஜனீர் உட்பட மாவட்ட செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். கண்காட்சியை பெரும்பளவான மக்கள் பார்வையிட்டு பொருட்களையும் கொள்வனவு செய்ததையும் காண முடிந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.